ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தனிஷ் வியூ சேனல். இன்னைக்கு நம்ம 2 ரெஸ்டாரண்ட்டோட இஃப்தார் பாக்ஸ் வாங்கியிருக்கோம் சப்ஸ்கிரைபர் கேட்டனால. அது 2 என்னன்னா, ஒன்று எம்பையர் ரெஸ்டாரண்ட், ஒன்று இன்னொன்று அபிட்ஸ். ஸோ 2ஓட கம்பேரிசன் பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு? கமான். நீங்களே ஓப்பன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எம்பையர் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சமோசா கர்ச்சீஃப் மாதிரி வந்திருக்கு. இது என்ன கர்ச்சீஃபா? சாப்பிடுவோம், என்ன சமோசான்னு தெரியல. சிக்கன் சமோசா நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை, இது மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஸோ சமோசா ஃபீல் கொடுக்கல, ஆனால் உள்ளே இருக்கிற கறிலாம் நல்லா வெந்திருக்கு, ஃப்ளேவர் நல்லா இருக்கு. 2 குலோப்ஜாம், ஒரு சிக்கன் கிரேவி, டேட்ஸு, 2 65, கீ ரைஸா இல்லை மஞ்சி ரைஸான்னு தெரியல. கீ ரைஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிக்கன் ஷவர்மா கொடுத்துருக்காங்க. சமோசா, ஸ்ப்ரிங் ரோல், இது வந்து நோம்பு கஞ்சி திக்காக இருக்க மாதிரி இருக்குது. மயோ, கிரேவி, இது வந்து பிரெட் அல்வா, இது வந்து கிரில்லு, இது வந்துட்டு பிரியாணி, டேட்ஸ். இப்போ நம்ம இதில் மட்டன் சமோசா சாப்பிட்டு பார்த்தோம், சாரி சிக்கன் சமோசா சாப்பிட்டு பார்த்தோம். இவங்க இதுலேயும் சமோசா கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன சமோசா இது? சிக்கன் நல்லா இருக்கு. இது தனி பேக்கிங்னால ஊறாமல் வந்திருக்கு. இது லைக் எல்லாமே ஒன்றா இருக்கிறதுனால ஊறிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. அபிட்ஸில் சமோசா சூப்பராக இருக்கு. ஏன்னா அபிட்ஸில் பேக்கிங் நீட்டாக இருந்தது. எம்பையரில் பேக்கிங் வந்து நம்ம மினி டிஃபன் ஹோட்டலில் வாங்குவோம்ல, அந்த மாதிரி குழம்பு இரும்பு எல்லாத்தையும் மாறி ஊற்றி கிடக்குது. அதெல்லாம் வேற மிக்ஸ் ஆயிடுச்சு. ஆர்டர் பண்ண பேக்கிங் அபிட்ஸில் பெஸ்ட்டு, எம்பையர் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஸ்ப்ரிங் ரோல் டேஸ்ட் பண்ணலாம். இருங்க, ஸ்ப்ரிங் ரோல் ட்ரை பண்ணலாம். ஸ்ப்ரிங் ரோல் சமோசா சூப்பராக இருக்குது ஸ்ப்ரிங் ரோல் கம்பேர் பண்ணும்போது. எனக்கு ஸ்ப்ரிங் ரோல் மட்டும் எப்போ சாப்பிட்டாலும் முதல்ல கோஸ் மட்டும் தான் தெரியுது, கறி கம்மியாக தெரியுது. எனக்கு அப்படி தெரியுதான் தெரியல. இல்ல கோஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது. அதுதான் அது பேரு, அதோட இதுவே அதுதான். அப்போ ஸ்ப்ரிங் ரோல் கோஸ் ரோல் வைக்கணும். இதை போய் சொல்லிட்டு வாங்க. சமோசா சூப்பர், ஸ்ப்ரிங் ரோல் ஆவரேஜ். ஆமா, ஆக்சுவலி நோம்பு கஞ்சி இதுவுமே பீஸ்லாம் இருக்கு, தெரியுதா? சிக்கன் எனக்கு எதுவும் சொல்ல முடியல. நல்லா இருக்கு. நல்லா எனக்கு நோம்பு கஞ்சி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதனால நான் தப்பாக சொல்ல விரும்பல. எனக்கு இது டேஸ்ட்டு இப்படிதான் இருக்கும். இது இப்படிதான் இருக்கும் போல இருக்கு, ஆனால் எனக்கு பிடிக்கல. இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும், இது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சக்கரை பொங்கல். ஓ இதான் பிரெட் சக்கரை பொங்கலா? சக்கரை பொங்கல் மாதிரி, சக்கரை பொங்கல் மாதிரி கோயிலுக்கா வந்துருக்கீங்க சக்கரை பொங்கல் கொடுக்குறது? கண்டனுக்கு எடுத்துரு. டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? இருங்க, தந்தூரி அது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களது தந்தூரி பீஸ் தான். ஓகே. ஷவர்மா நான் ட்ரை பண்றேனே. ஷவர்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷவர்மா நீங்க ட்ரை பண்றீங்களா? சரி பண்ணுங்க, ஏன் சாப்பிடுங்க. அதுக்குள்ளே இந்த தந்தூரி இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்களா, இது கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அந்த கேப்பை நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ஷவர்மா திறக்கிறதுக்குள்ள இந்த சிக்கன், தந்தூரி சிக்கன், கபாப் சிக்கனா இது? கிரீமியா இருக்கு, நிறைய மயோ. கரெக்டா நான் சொல்றேன். என்னமோ ஒரு ஃப்ளேவர், மின் சட்னி மேபி அதான் மிக்ஸ் பண்ணிருப்பாங்களா இருக்கும். ஓவர் டாமினேட்டிங்கா இருக்கு. நல்லா கிரீமியா மயோ நிறைய தான் இருக்கு. ஆக்சுவலி எனக்கு மயோட டாமினேஷன் தான் இல்ல ஜாஸ்தியா தெரியுது, வேற எதுவும் தெரியல. அதுல எனக்கு பிடிக்கல. தந்தூரி சிக்கனு ஃப்ளேவர் நல்லா இருக்கு, டேஸ்டும் நல்லா இருக்கு. இவங்க இதுல மயோ கொடுத்தனால அதுல அப்படியே தொட்டு உங்களுக்கு கொடுத்ததை மட்டும் சாப்பிடுங்க. நல்லா அருமையா இருக்கு. ஏன் இதுல கொடுக்கலன்னு தெரியல. அது கொடுக்க வேண்டிய இடத்துல தான் இவங்க 2 குலோப் ஜாம் போட்டு அமிச்சிட்டாங்க, மறந்துட்டாங்க போல இருக்கு. ஆக்சுவலி அடிஷனலா இங்க வேற ஒரு குலோப் ஜாம் தனியா டப்பால கொடுத்துறாங்க. இதுல 2 குலோப் ஜாம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து இத பார்பிக்யூ சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? பார்பிக்யூ தானே? பார்பிக்யூ தான். சிக்கன் சாஃப்ட்டா தான் இருக்கு. ஆமா, டேஸ்ட் நல்லா இருக்கு.
அது ஒரு டேஸ்ட் இது ஒரு டேஸ்ட்டுங்க, ரெண்டுமே நல்லா தாங்க இருக்கு. இதோட ஸ்டைல்ல அது இருக்கு, அதோட ஸ்டைல்ல அது இருக்கு. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? பிரியாணி. உங்களுக்கு இந்த பிரியாணி இருக்கு, இதுல வந்து கீ ரைஸ் இருக்கு. ஆக்சுவலி இதுல பீஸ் இல்ல, கோஜி ரஜாஜா அந்த அதோட இது மாதிரி தான் கொடுத்திருக்காங்க காம்பினேஷன். ஆமா. ஓ இப்போ பாருங்க நம்ம கீ ரைஸோட இப்போ பெசஞ்ச ஆமா பிரியாணி இல்ல, அரேபியன் ரைஸ் இது நல்லா இருக்கு. இதோட இதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க போல. இது கிரேவி இல்ல, ஸ்வீட் சிக்கன் போட்டு பிரெட் அல்வா. பட்டர் சிக்கன் இருக்கு போது. பட்டர் சிக்கனும் இல்லை, தந்தூரி சிக்கனும் இல்லை. நான் டேஸ்ட் பண்ணேன். கிரேவி ரொம்ப தித்திப்பா இருக்குது. அது சாப்பாடா இருங்க. கடாய் சிக்கன் காரமா இருக்கா? கடாய் சிக்கன் இது சமைக்கிறவங்களுக்கு தெரியும், சாப்பிட்ற நம்மளுக்கு தெரியும். ஒன்று கடாய் சிக்கன் தான் இது. இதுக்கு ஆக்சுவலி மோஸ்டா இந்த இதுதான் கொடுப்பாங்க. இதுக்கும் ஒட்டவே இல்லை. இப்போ கூட அண்ணா நகர்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன் கீ ரைஸ் அண்ட் இந்த காம்போ, கடாய் சிக்கன் காம்போ. ரொம்ப சுமார். அதுதான் இது. ரொம்ப சுமார். ஆமாம். ஆக்சுவலி எனக்கு கிரேவி பிடிச்சிருக்கு, ரைஸ் ரொம்ப சுமாராக இருக்குது. ரைஸ் ரொம்ப சுமார். ட்ரை பண்ணுங்க. கிரேவியில் ஒரு ஸ்பைஸே இல்லை, சுத்தமாக ஸ்பைஸே இல்லை, ரொம்ப சப்புன்னு இருக்கு. உங்களுக்கு தான் கோஜி ரைஸ் பிடிக்கும்ல. இது வந்து அரேபியன் ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இதோட வச்சுக்கோங்க. அரேபியன் ரைஸோட நல்லா இருக்கு. ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த ரைஸ் நல்லா கரெக்டாக குக் ஆகிருக்கு. அபிட்ஸ் ரைஸ் வெறுமா அந்த அரேபியன் ரைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. அபிட்ஸ் மஸ்ட் ட்ரை. ஆக்சுவலி சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தேங்க்யூ சொல்லணும். ஆக்சுவலி 2 ஹோட்டலுமே நல்லா தான் இருக்கு. எம்பையரில் வந்து ரைஸ் நல்லா இல்லை, கிரேவி ரொம்ப தித்திப்பாக இருக்குது, ஸ்வீட்டு கொடுத்துருக்காங்க. மாற்றி எதாவது போட்டாங்கன்னு தெரில. இது நான் ஸ்விக்கியில் தான் ஆர்டர் போட்டேன், அதனால் எல்லாத்தையும் இந்த பாருங்கள், குருமாலாம் வந்து குலோப் ஜாமுன் கலந்துருக்கு, அதெல்லாம் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சிக்கன் நல்லா இருந்தது. வேறு என்ன இருக்குது இதில் சொல்கிறதுக்கு? ஷவர்மா அவங்களுக்கு நல்லா இருந்தது, எனக்கு பரவாயில்லையே தான் இருந்தது. ஃப்ரூட்ஸ் இருக்கே, ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, வெங்காயம் கொடுத்துருக்காங்க. டெசர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? குலோப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க. குலோப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க. இதுனா வாட்டர் மெலன் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு எம்பையர் ஒன்றும் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அபிட்ஸ் நல்லா இருக்கு. அபிட்ஸ் நல்லா இருக்கு. எனக்கு அதில் சாப்பிட்டு கொடுத்தது எல்லாமே நல்லா இருக்குது. நோம்பு கஞ்சி தவிர நோம்பு கஞ்சி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாதனால அதை பற்றி நான் அதை குறை சொல்ல. சாப்பிட்டது வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது அபிட்ஸு. எம்பையர் பரவாயில்ல. குலோப் ஜாமுன் ட்ரை பண்ணி பாருங்க. அதை ட்ரை பண்ணுங்க, அதில் தான் குருமா ஊற்றிக்ஸில். குலோப் ஜாமுன் பீஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, சாஃப்டாக இல்லை, அது அப்படியே போடுறேன். ஆமாம், ரொம்ப ஹார்டு. நேற்று எப்போ செஞ்சாங்க தெரியாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஊரில் குலோப் ஜாமுன் அந்த ஜீரகமும் சேரவே இல்லை, தனித்தனியாக போட்டிருப்பாங்க போல இருக்கு, டப்பாவில் போட்டு பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு தான் ஜீராவை எப்படி தொட்டு. இதுக்கு ரிவ்யூ நிறைய 4.3 4.4லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இஃப்தார் பாக்ஸு சுமார், ரொம்ப சுமார். அபிட்ஸ் நல்லா இருக்கு. இது வந்து 600 ரூபாய்க்குலாம் ஒர்த்து இல்லாத பாக்ஸ், அவ்வளோதான் சொல்லுவேன். அபிட்ஸு சாப்பிட்லாம், கன்ஃபார்மாக சாப்பிட்லாம். எல்லாமே ஒரு குவாலிட்டியோட வித்தியாசம் தெரியுது, ரைஸ் குவாலிட்டிலே தெரியுது, அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த அதான் எல்லாத்துலயுமே பேக்கேஜிங்ல இருந்து ஓபன் பண்ண வரைக்கும் அபிட்ஸ் பெஸ்ட். எம்பையர் வந்து சுமார். இதுல பிரெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்லா இருக்கு. பிரெட் எல்லாம் நல்லா இருக்கு, நல்ல ஒரு குவாலிட்டிங்க. ஆமா, குவாலிட்டியே நல்ல குவாலிட்டி. உங்க பேக்கேஜிங் எல்லாமே நல்லா. தம்ஸ் அப் கொடுப்பேன், எம்பையருக்கு தம்ஸ் டவுன் தான் கொடுப்பேன். ஆவரேஜ் வர்த் இல்ல, அவ்வளவுதான். வர்த் இல்ல சீரிஸ். சாரி, கம் ஆன், எபிசோட் 4ல அபிட்ஸ் வர்த்தே இல்ல. சோ இது யாரும் எங்க ட்ரை பண்ண சொன்னவங்களுக்காக நாங்க இத ட்ரை பண்ணிருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2 பேர் வந்து அபிட்ஸ்ல ஒன்னு போட சொன்னாங்க, எம்பையர்ல ஒன்னு போட சொன்னாங்க. சரி, ரெண்டுமே சேர்ந்து ஒரே நாள்ல போடலாம்னு தான் இத நாங்க ட்ரை பண்ணது. இது ஒரு கம்பேரிசனா பண்ணும்போது அபிட்ஸ் நல்லா இருந்தது, எம்பையர் வந்துட்டு ஓகே. இதுல ஓவரால் வந்து நான் எம்பையர் வந்து அவுட் ஆஃப் 10க்கு வந்து 4 கொடுப்பேன். நான் அவுட் ஆஃப் 10 8 தருவேன். நானும் 8 தருவேன். நல்லா இருந்தது, அதனால தான்.
மற்றபடி வேறு எதுவும் நான் எதனால 8 தரேன்னா எனக்கு ஷவர்மா வைக்கல, அதனால தான். இல்லை நான் 9 கொடுத்துருப்பேன். நான் இதில் ஏன் சவர்மா வச்சான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஷவர்மா அதனால- பர்சனலி ரொம்ப பிடிக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஹலீமே இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணதுல எதுலயுமே வரவே இல்லை. ஹலீம் வந்து நாளைக்கு போய் பார்க்கலாம். மட்டன் ஹலீம். இப்போ என்ன பண்ணுறீங்க, அடுத்தது எதாவது போடணும், வீடியோ போடணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை தனிஷ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. டிங் 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 டிங்னு. தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை. and they come with that.